ஒரு அழகான கிராமத்து மாலை பொழுது அந்த ஊர் ஆலமரத்தடியில் பல வருட அனுபவங்களை முகத்தில் சுருக்கங்களாய் சுமந்தபடி அமர்ந்திருந்தார் பெரியவர் மாணிக்கம். அவரோட பேசிக் கொண்டிருந்தான் துடிப்பான இளைஞன் கதிர். உழைப்பின் மேல் அவனுக்கு அசாத்திய நம்பிக்கை, ஆனால் கல்வியின் மேல் ஒரு சின்ன அலட்சியம். கதிர் தன் கையில் இருந்த அலைபேசியில் ஏதோ ஒரு செய்தியை பார்த்துவிட்டு பெரியவரை நோக்கி அலட்சியமா கேட்கிறான். பெரியவரே, இதோ பாருங்க, சமீபத்துல தான் தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கு. எக்கச்சக்கமான மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஆனா எனக்கு என்னமோ வாழ்க்கையில உயர்வதற்கு கல்வி அவசியமே இல்லைன்னு தோணுது. கையில நல்ல உழைப்பும் உடம்பில் தெம்பும் இருந்தாலே போதுமானது. மாணிக்கம் மெல்ல சிரித்தார். புரிய வைக்க விரும்பினார். அப்போது கதிரின் கையில் இருந்த ஒரு சிறிய காயத்தை கவனித்த பெரியவர் மெதுவா கேட்கிறாரு. கதிர், உன் கையில காயம் கொஞ்சம் பெருசா இருக்குப்பா. பக்கத்து ஊர் முனியாண்டி கிட்ட போறியா? அவன் நல்ல உடம்பு பலம் கொண்டவன், உன்னை விட கடினமா உழைக்கிறவன். அவன் உனக்கு கட்டு போடுவான். பெரியவர் சொன்னதை கேட்டு கதிர் சிரிச்சுட்டே சொல்றான். என்ன பெரியவரே, விளையாடுறீங்களா? முனியாண்டிக்கு நல்லா உழைக்க தெரியும், ஆனா மருத்துவம் தெரியாது. நான் நகரத்துல இருக்கிற படிச்ச டாக்டர் கிட்ட தான் போவேன். அவர்தான் எந்த காயத்துக்கு என்ன மருந்து தரணும், அது எப்படி ஆறும்னு படிச்சு தெரிஞ்சு வச்சிருப்பாரு. பெரியவர் சற்றே புன்னகையோடு அடுத்த கேள்வியை கேட்டார். சரிப்பா, அப்போ உன்னோட அந்த நிலத்தகராறு விஷயம், அதுக்கு யாரிடம் போய் ஆலோசனை கேட்பேன்? கதிர் இப்போ ரொம்ப உறுதியா சொல்றான். அதுக்கு நிச்சயம் ஒரு படிச்ச வக்கீல் கிட்ட தான் போவேன் பெரியவரே. சட்டமும் நம்ம உரிமைகளும் தெரிஞ்ச ஒருத்தரால மட்டும்தான் என் நிலத்தை, என் சொத்தை பாதுகாக்க முடியும். இப்போ பெரியவர் மாணிக்கம் மெதுவாக எழுந்து கதிரின் தோள்களில் கனிவோடு கை வச்சு ஆழமான குரலில் பேசத் தொடங்குகிறார். கதிர், உன் உழைப்பை நான் மனதார மதிக்கிறேன். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோ, லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் படிச்சு தேர்ச்சி பெறுகிறார்கள் என்றால் அது வெறும் காகித சான்றிதழ் கிடையாது. இந்த உலகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அறிவுத்திறன். நீ கால்ல போடுற செருப்புல இருந்து கையில வச்சிருக்கிற மொபைல் போன் வரைக்கும் ஒவ்வொன்றையும் உருவாக்குனதுக்கு பின்னாடி கல்வி என்ற அறிவு தான் அஸ்திவாரமா இருக்கு. உடம்புக்கு முடியலன்னா படிச்ச மருத்துவர் வேணும். உன் உரிமையை காக்க படிச்ச போலீஸும் வக்கீலும் வேணும். கல்விங்கிறது உழைப்புக்கு எதிரானது அல்லப்பா. உழைப்பை சரியான திசையில கொண்டு போற வெளிச்சம். கல்வி அனாவசியம் இல்ல, அது நம் வாழ்வின் அத்தியாவசியம். பெரியவர் சொன்ன வார்த்தைகள் கதிரின் மனசுல ஆழமா இறங்குச்சு. அவனுக்குள் இருந்த அலட்சியம் மறைந்து ஆழ்ந்த யோசனை பிறந்தது. கதிர் ரொம்ப தாழ்ந்த குரலில் தன் தவறை உணர்ந்து சொன்னான். உண்மைதான் பெரியவரே, நான் தப்பா நினைச்சிட்டேன். அன்று முதல் கதிர் உழைப்புக்கு கொடுத்த அதே மரியாதையை கல்விக்கும் கொடுக்க தொடங்கினான். உடல் உழைப்பால் ஒருவர் வாழ்க்கையில் முன்னேறலாம். ஆனால் காலம் தன்னம்பிக்கையுடன் நிற்கவும் சரியான முடிவுகளை எடுக்கவும் கல்வி மிகவும் அவசியம்.